வெல்கம் டு ப்ளூ சட்டை. இது நம்மளுடைய பிக் பாஸ் ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து தர்ஷிகா அவங்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸ் பறக்க ஆரம்பிக்குது, ஃபீலிங்ஸ் வருது, இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நான் இவ்வளோ நாளாக 21 வயசு வரைக்கும் 21 வயசு சொன்னாங்க. ஓகே, எத்தனையோ வருஷமா வாழ்க்கையில வந்து ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அப்படின்னு அவங்க சொல்லலை, நான் சொல்றேன். குதிரை மாதிரி இப்படியே நேர்கோட்டா போயிட்டு இருந்தேன், அங்கிட்ட இங்கிட்ட எங்கேயுமே திரும்பல. இப்போ வந்து ஒரு பிளஷிங் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறப்போ அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரஷ்ஷு, இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் ஃபீலிங் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வரப்போ எல்லாருக்கும் ஒரு சுகமான ஒரு சந்தோஷம் இருக்கணும் நம்மள அறியாமல். அதை வந்து ரொம்ப அழகாக வெக்கப்பட்டுக்கிட்டே நடந்துக்கிட்டே சொல்லி காமிச்சாங்க. இதுக்கு கரெக்டாக ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் எல்லார் லைஃப்லையும். நம்ம எல்லார் லைஃப்லையுமே ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தோழி இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்த சில டைம்ஸ் அவங்க இழிச்சவாயாக இருப்பாங்க, அவங்கள யூஸும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க. அந்த கேரக்டர் பிளே பண்ணுறது யாருன்னு பார்த்தா இங்கே வந்து ஜாக்லின். ஸோ அவங்களுமே வந்து எஸ், அவங்க இந்த படம் ரெஃபரன்ஸாக சொல்லி அவங்களுமே வந்து தெரியுது, அப்படி தெரியுது, இப்படின்னு தெரியுது கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னா, பிக் பாஸ் வரலாறுல எல்லா சீசன்லேயும் எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பிடிக்கிறப்போ அதை ஆரம்பத்திலே முதல் 2 வாரத்திலே பதிவு பண்ணிடுவேன். அழகாகவும் இருப்பாங்க, அறிவாகவும் இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து யாரையா பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நான் வந்து எல்லா ரிவ்யூலையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் 2-3 வாரம், 3வது 4வது 5வது வாரம் போகிறப்போ அந்த பொண்ணு உள்ள விளையாண்டு கெட்ட பேர் சம்பாதிச்சு கடைசியில் என்கிட்டே திட்டு வாங்கும். அப்புறம் எங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும், எனக்கு அந்த பொண்ணுக்கும் வந்து ரிவ்யூலேயே பிரேக்கப் ஆகிடும். இது வந்து எல்லா வாட்டியும் நடக்கும். ஆயிஷாவுக்கு நடந்திருக்கு, ரம்யா பாண்டியனுக்கு நடந்திருக்கு, வேற யாரு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஷெரினுக்கு தான் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட க்ளோஸாக போச்சு, லாஸ்ட்ல வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான பிரேக்கப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த சீசன் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து இதெல்லாம் ஒரு சீசனு, இதெல்லாம் ஒரு ரிவ்யூன்னு என்னை மதிச்சு இப்போ வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு புரியும். தர்ஷிகா எனக்கு பிடிக்கும்னு ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த பொண்ணு பார்த்தீங்களா, இந்த பொண்ணு ஏதாவது தப்பாக விளையாண்டு ஏதாவது கெட்ட பேர் வாங்கி நம்மள்ட்ட திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல. விஷாலுன்னு நினைக்கிறேன், விஷாலை அடுத்தடுத்த ஃப்ரேம்ல காட்டுறாங்க. விஷால் ஒரு ஆளுன்னு அவனுக்கு கவுந்திருக்கே, அதான் ஆச்சரியமா இருக்கு. நமக்கு தெரியுது, ஆக்சுவலா வியூவர்ஸ்க்கு தெரியுது விஷால்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்பா விஷால்லாம் ஒரு ஆளா, அவன் அழகா இல்லையா, நல்லா இல்லையா, பார்க்க குட் லுக்கிங்கா, பர்சனாலிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வேற. ஆனா கேவலமா இருக்கே, எப்ப பார்த்தாலும் எவ துப்பட்டா போட்டிருக்கா, யாரு போடல, யாரு குனிஞ்சு பேசுறா, யாரு குனியாம பேசுறா, அப்புறம் பொண்ணுங்கன்னா இப்படி உட்காரணும், அப்படி உட்காரணும், இப்படி பேசக்கூடாது, நிமிர்ந்து பேசணும், தலைகள் நின்று தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரி வந்து பிசிக்கலா பிளஸ் ஒரு ரொம்ப பிற்போக்குத்தனமான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு விஷத்தை கக்குற ஒரு கேரக்டரா உள்ள இருக்காப்புல. அது நிறைய இடத்துல வந்து லைவ்லயும் வருது, எபிசோட்ஸ்லயும் வருது. விஜய் சேதுபதியும் வந்து இந்த வாட்டியெல்லாம் கூப்பிட்டு கேட்கல, சில விஷயங்கள்லாம் கேட்க முடியாது. ஒருத்தவனை ஒரு வாட்டி அடிச்சா திருந்தணும், திரும்ப அடிக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதான் கேள்விப்பட்டிருக்கோம், என்னதான் நல்ல பொண்ணா இருந்தாலுமே கடைசியில் அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒரு மொளமாரி கிட்ட தான் போய் விழுன்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் சரியா கூட கேட்காம இருந்தேன். ஏன்னா முதல்ல வந்து வேற யாரு கூட கோர்த்தோட ட்ரை பண்ணாங்க. இந்த ராணவெல்லாம் வீட்டுக்குள்ள வரப்போ வந்து ராணவ பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் வந்து பிடிச்சிருக்கு இல்லை, ராணவ வராண்டி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு. இப்போ பார்த்தா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறப்போ அங்கங்க சைடில் விஷால சொல்றாங்க. ஸோ விஷயம் கன்ஃபார்ம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர், இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட ஆளுன்னா அருண். எஸ், என்னன்னா இந்த பொறுப்பு விளக்கெண்ண அப்படின்வாங்க. சினிமாவில் வந்த டைலாக்கா இல்லை எங்கள் ஊர் பக்கம் சொன்னாங்களான்னு தெரில. பொறுப்பு விளக்கெண்ணா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா கண்ணில் விளக்கெண்ணெய் வச்ச மாதிரி அந்த பொறுப்பை பார்த்துப்பாங்களாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி அந்த பொறுப்பை அவன் பார்க்குற விதத்தை பார்க்குறப்போ நமக்கே வந்து கடுப்பாகும் போது விளக்கெண்ணெய், பொறுப்பு விளக்கெண்ணு திட்டுறதுக்கு தோணும். இதுல எந்த கேட்டகரி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அது யாருன்னு பார்த்தா அருண் தான். அதுவும் எப்பயுமே இரிட்டேட் பண்றவங்க பேசினா கூட பரவாயில்ல, இந்த அருண்லாம் வந்து வேற மாதிரி ஒரு, அதாவது சைக்கோன்னு சொல்ல முடியாது, பார்க்குற நம்மளை சைக்கோ ஆக்கிற கேரக்டர். ஒரு மாதிரி அமைதியாவே இருப்பானுங்க, கேட்ட இன்ட்ரோவர்ட்னு ஒரு பேர் வச்சிருப்பானுங்க, யாருக்கு என்ன நடந்தா என்னன்ற மாதிரி இருப்பானுங்க. திடீர்னு வந்து சில ஆங்கிள் நல்லவனுங்களாவும் தெரியுவானுங்க. ஆனா சில டைம்ஸ் வந்து டேய் நீயாடா இவ்வளோ பேசுறேன்னு பேசுறப்போ அவனுங்க பேசுறதே வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு எரிச்சலை கொடுக்கும். நான் ரொம்ப பேசுறேன். கரெக்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, இந்த வால்டர் வெற்றிவேல் படத்துல கிளைமேக்ஸ்ல சத்யராஜோட தம்பி பேசுவான் பாருங்க, டேய் உன்னை நான் ஊமன் நினைச்சேன், நல்லவன் நினைச்சேன், நீயாடா இவ்வளோ விஷமா இருக்குன்ற மாதிரி. அருண் வந்து விஷமானு எனக்கு சொல்ல தெரியல, நீங்க சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. ஆனா ஏதோ வந்து நம்ம சவுண்ட் இந்த வீட்டில் கேட்கணும், நம்ம வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரணும்,
நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னு பண்ற மாதிரி, இல்லை நம்ம கேப்டனு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, ரொம்ப நான் பயங்கரமான ஒரு பொறுப்பான ஆளு அப்படின்ற மாதிரி காமிக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லாரும் அங்கே சொன்னது என்னன்னா ட்ரிகர் பண்ணார். ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி ஒரு திறமை தான் இல்லை, அமைதியாகவே இருந்துட்டு ஒரு மாதிரி பேசினே திரும்ப திரும்ப பேசி கைப்பிடிச்சி எழுத்தியா என்ன கைப்பிடிச்சி எழுத்தியான்ற மாதிரியே பேசிட்டு ஒரு எல்லாரோட பல பேரோட குட் புக்ஸ்ல இருந்துக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களே வந்து விக்டிம் ஆக்குறது வந்து ஒரு மாதிரி ஒரு திறமை தான். ஸோ இந்த மாதிரி அருண் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணாரு, பார்க்கறதுக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. மஞ்சரி உண்மையாவே பாவம், ஒரு கட்டத்தில் வந்து கண் கலங்கி அழுகிற ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறமும் விடாம வச்சு செய்யற மாதிரி செஞ்சாப்ல. இதை வந்து எந்த லிஸ்ட்ல திட்டுறதுக்கும் மனசு வரல, கெட்டவன் பிடிச்சவன் விஷம்னு சொல்றதுக்கும் மனசு வரல. இரிட்டேட்டிங் கேட்டகரி, இரிட்டேட்டிங்லேயே வந்து பீக் இரிட்டேட்டிங் சொல்லலாம் அருண் இன்னைக்கு பண்ண விஷயம்லாம். அப்போ லெமன் அண்ட் த ஸ்பூன் டாஸ்க் வச்சாங்க. ரொம்ப ஒரு பழைய கான்செப்டா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப தூரம் நடக்கணும், சான்ஸ் இருக்கு, வட்டத்துக்குள்ளேயே சுத்தணும், இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணாங்க. ஐ மீன் ரேஸ்ன்னு நினைச்சோம், பட் ஆனால் வேற மாதிரி எவ்வளோ நேரம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மேலே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து உண்மையாகவே வந்து இந்த விஷால் வந்து தோத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காற்று அடிச்சு விழுந்துருச்சு, அது திரும்ப பார்த்தேன் காற்று அடிச்சுதான், அந்த அடிக்கிற காற்று ஒரு திரும்பி பார்த்தாங்க, என்னடா காற்று அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த எஸ்கேனா சிவகார்த்திகேயன் நினைப்பீங்க, நான் சொல்ற எஸ்கே வேற, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. எஸ்கேனால தான் வந்து விஷால் வந்து அதை கீழே போட்டாப்புல. ஏன்னா அவர் வந்து ரிவர்சல் நடக்கிறாராம், முறைக்கிறாராம், ரியாக்ஷன்ஸ் தராராம். லைட்டாக 2 ஸ்டெப் ரிவர்ஸ் எடுக்கும் போது தான் வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகி லைட்டாக அப்படி மண்டையை திருப்பினப்போ கீழே விழுந்துச்சு, காற்று மேலே பழிய போட்டாரு. உண்மையாகவே விஷால் தோத்தது நல்லதாக இருந்துச்சு. மஞ்சரி வின் பண்ணது ஹாப்பி ஃபார் மஞ்சரி. ஏன்னா இருக்கிற 2-3 பிளேயரும் வாய் திறந்து பேசுறவங்களையும் வந்து வைல்ட் கார்டுன்ற காரணத்தை வச்சு ஓட்ஸ் போடாம நம்ம ஆளுங்களும் துரோகம் பண்ணி ரியாவை அமுச்சு விட்ட மாதிரி அமுச்சு விட்டுருவாங்கன்னு பயமா இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல. அண்ட் வர்ஷினி வந்து நேற்று வரைக்கும் டம்மி பீஸா இருந்துட்டு இன்னைக்கு இந்த அருண் பண்ண இந்த பிஹேவியரை வச்சு திரும்ப வந்து ஏன் விஷால தூங்குறப்போ நீங்க அதை பண்ணல, டாஸ்க் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீ மட்டும்தான் சைக்கோ மாதிரி பண்ணுவியா, நான் உன்னோட பெரிய சைக்கோன்ற மாதிரி. உண்மையாவே உனக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட்டு, நீ இவ்வளோ பேசுறல்ல, இப்போ நான் பேசுறேன்பான்ற மாதிரி வர்ஷினி வந்து சூப்பராக வச்சு செய்கிற மாதிரி தான் பேசினாங்க. சாரி கேட்குற அளவுக்கு வந்து கொண்டு போனாங்க. வர்ஷினி கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. உண்மையாக வர்ஷினியை பாராட்டலாம். என்னடா வர்ஷினியை சைக்கோன்றியா இல்லை பாராட்டுறியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாராட்டுறேன். அது சும்மா வந்து இந்த அருணுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்ததுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸ்னாலே வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் எதுக்கு எந்த காரணத்துக்கு சொல்கிறவங்க லட்சணம் தெரியும், சொல்லப்படுறவங்க லட்சணம் எல்லாமே தெரியும். ஆனால் இந்த சீசனில் வந்து நாமினேஷன்ஸ்ன்றது திரும்ப இந்த வாட்டியுமே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸை பண்ணணும், கேர்ள்ஸ் பாய்ஸை பண்ணணுன்றதே ஒரு கிரைமு, அதுவே ஒரு கேவலமான ஒரு ஐடியா. அதை பண்ணுறதுனால பாதி இன்ட்ரெஸ்ட் போயிடுது. எல்லாம் திரும்ப அதே நொந்து போன காரணங்கள். சாச்சனா இப்படி புரிஞ்சுக்க முடியல, சௌந்தர்யா அப்படி ரொம்ப கத்துறா புரிஞ்சுக்க முடியுது, இல்லைன்னா இவன் இப்படி ஒன்றுமே பண்ணலை, இவர் செல்லம் தங்கம்னு வளரிக்கிட்டு இருக்காரு, இப்படி இதே ரிப்பீட்டடாக தான் போய்கிட்டு இருக்கு. புதுசாக ஒன்றும் எவனும் சொல்கிற மாதிரி இல்லை. அங்கங்கே வந்து என்ன சொல்கிறது, சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. பொண்ணுங்கள்கிட்ட பேசினா அல்லவன் நினச்சிட்டான் போல, இவனை டக்குன்னு தூக்கணும், அந்த மாதிரி வந்து இந்த பேர்னா ரயானா இந்த மாதிரி ஆட்களை சொல்கிறப்போலாம் பிக் பாஸ் சொல்கிறப்போ அவங்களே சிரிச்சுக்கிறாங்க. மற்றபடி நாமினேஷன்ஸ் பற்றி பேசுகிற அளவுக்கு ஒருத்தா ஒன்றும் தோணலை எனக்கு. அப்புறம் இந்த சிவா வந்து தீபக் பற்றி பேசுனது நாமினேஷன்ஸ் இல்லை, வெளியே வந்து அவர் இந்த டாமினேட் பண்ணுறாருல இந்த ஷாப்பிங் டாஸ்க்லலாம், அதை பற்றி பேசுனது உண்மையாக பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை மற்றவங்க வந்து இப்போ தான் உணர்றாங்க, உள்ளுக்குள்ளே அது இருந்துக்கிட்டே வெளியே சொல்ல மாட்டாங்க, இப்போ தான் வலிக்குது அவங்களுக்கு வந்தோடனே அப்படின்னு சொன்னது பிடிச்சிருந்துச்சு. இதுதான் வந்து இந்த சீசனை கேவலமாக கொண்டு போயிருக்குன்றதுக்கு ஒரு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா தீபக்கை பாய்ஸ் டீம்லேயே பல பேருக்கு பிடிக்கல, ஆனால் அதை பிடிக்காத மாதிரியும் வெளியே காமிச்சிக்க முடியாது, விட்டு கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் பாய்ஸ் டீம்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டாங்க. ஸோ வெளியேற்றுறதுக்கும் பேச முடியாது, விட்டும் கொடுக்க முடியாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிடிக்காத கேரக்டர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற வீடா பிக் பாஸ் வீடு? பிடிக்காத கேரக்டரை அடிச்சு பட்டி துரத்தி விடுறது தானே பிக் பாஸ் கான்செப்டே. அதானே வந்து ஆர்கானிக்காக இயற்கையாக நடக்கும் இத்தனை வருஷமா. அந்த மாதிரி தான் இந்த சீசன் போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஷாப்பிங் டாஸ்கில் கேர்ள்ஸ் வின் பண்ணியுமே வந்து சொதப்பிட்டாங்க. அதுக்கு வந்து சாச்சனாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறையா 10-12 ஜாம் பாட்டில் எடுத்துருச்சுன்னு சொல்லி ஏதோ அந்த பொண்ணை பழி போட்டாங்க. பட் இந்த வாட்டி என்னமோ வந்து அங்கங்கே எல்லாருக்கும் ஒரு பங்கு உண்டு, இந்த பொண்ணை மட்டும் சொல்ல வேணாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனாலுமே சாச்சனா அழுகிறப்போ வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு அழுகாதன்ற மாதிரி தான் தோணுது.
நீ தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணாத உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையுமே சொல்லுங்க. எப்படா அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க, இந்த சீசன் விட்டுட்டு போகலான்ற மாதிரி தான் இருக்கு. இல்லாட்டி சில பேர் சொல்றீங்க, ப்ரோ நாங்கள் இது எபிசோட்ஸே பார்க்கறது இல்லை, எங்களுக்கு உங்கள் ரிவ்யூ மட்டும்தான் அட்லீஸ்ட் பார்ப்போம்னு ஒரு 10-15 கமெண்ட் வருது. அந்த 10-15 பேர் என்ன பண்ணுங்க, ஒன்று இல்லை வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பேச முடியாது, நம்பர் கேட்க முடியாது பப்ளிக்காக. வேற என்ன பண்ணலாம், நான் வேணா வந்து இந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அது கூட வேணாம், பேசாமல் நான் டெய்லி பிக் பாஸ் பார்த்துடுறேன் ஓகேவா. ஆனால் சும்மா ஒரு 12:30 மணிக்கு உங்களை தூங்க வைக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் வந்து ஹாய் பாயிண்ட் பேஸ்ட் போட்டுமா. ஏன்னா இவங்கள்ட்ட வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நானே தேட வேண்டியதாக இருக்குது. யாரையாவது வந்து இன்னைக்கு திட்டணுமேன்னு திட்டுற மாதிரி இருக்குது, யாரையாவது பாராட்டணுமேனு பாராட்டுற மாதிரி இருக்குது. எனக்கே வந்து பெரிய பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூட இவ்வளோ ப்ரெஷர் இருக்குமான்னு தெரில. இந்த சீசன் அப்படி இருக்குது. இருந்தாலுமே உங்கள் அன்பு தொல்லைக்காக நான் இந்த அன்பான ரிவ்யூவை முடிஞ்ச அளவு கண்டினியூ பண்ணுறேன். அப்பப்போ வெளியே போயிட்டேன்னா கண்டுக்காதீங்க, வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்துடுவேன், திரும்ப வந்து ரிவ்யூ போட்டுறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.